ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு புதுசாக வந்த கேப்டன் அவருடைய அந்த அதிரடியான ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு இந்த முன்னுரை வரங்கக்கூடிய விஷயங்கள் வருது. இல்லை பிக் பாஸ் வந்து நடுநடுவில் வந்து கலாச்சிட்டே இருக்கார். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த சீசனில் பிக் பாஸ் பேசுகிற மாதிரி எந்த சீசன்லையும் பேசியிருக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. அப்போ வந்து எஃப்ஜே வந்து ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு தலையிடுறாப்புல. எஃப்ஜே, நான் நடுவில் வந்து இன்டர் பண்ணிட்டே இருக்கேன், உங்களை ஏன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டார். இல்லை தெரியல பிக் பாஸ்னும்போது, நீங்கள் வந்துட்டு விடலை பையனாக இருந்துடாதீங்க. நல்ல ஒரு மெச்சூரிட்டியாக வந்து இந்த கேப்டன்ஷிப்பை வந்து பக்காவாக கொண்டு போகணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்பப்போ இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா விக்ரம் இந்த மாதிரி தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணார், நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு. கடைசியில் அதை வந்துட்டு என்ன பண்ணிட்டார், கோட்டை விட்டாப்புல. அதே மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்கன்ட்டார். அங்கே விக்ரம் மூஞ்சி செத்து போச்சு. ஏன்யா நான் பாட்டு சும்மா செவனேன்னு தானே இருக்கேன், இனி ஏன் கலாய்க்கிறேங்கன்னு. அதே மாதிரி விஜய் பார்வை சும்மா செவனேன்னு இருக்கும்போது எத்தனை வாட்டி நீங்கள் போய் கலாய்ச்சிருக்கீங்க, நல்லா வாங்கிக்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்துட்டு அவர் சொல்லிட்டார் பிக் பாஸ். அதனால் எனக்கு தயவு செஞ்சு கரெக்டாக ப்ராமிஸ் பண்ணுங்கள், எனக்கு இந்த மெச்சூரிட்டியான ஒரு எஃப்ஜே வேணும், விக்ரம் மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு கலாய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா இவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். இந்த பீட் பாக்ஸிங் பண்ணலாம், இதை வந்து நம்ம 2வது வாரத்துலேருந்து ஆரம்பித்தோம் அப்படிங்கும்போது அதுக்கும் கலாய்க்கிறார் பிக் பாஸ். ஓ அப்படியா, 2வது வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிங்களா, ஆனால் நான் பார்க்கலன்ற மாதிரி கலாய்க்கிறாரு. பயங்கரமாக இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் எஃப்ஜேவும் ஒரு சில விஷயங்கள் மெனக்கட்டு பண்ணுறாரு. ஒரு ரூல்ஸ் வேறு போட்டிருக்காரு, மைக்கை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணல அப்படின்னு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு வாட்டி சொன்னால் ஓகே, 2வது வாட்டி சொல்லிட்டாங்கன்னா அரை மணி நேரம் பேசவே கூடாதுன்ற மாதிரி அதிரடியாக வேறு ரூல்லாம் போட்டிருக்காப்புல. உடனே வழக்கம் போல் விஜய் பார்வதி சொன்னாங்க, ஏங்க பேசுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், அரை மணி நேரம் பேசாமல் தான் எப்படிங்க அப்படின்னும் போது அவர் எனக்கு புரியுது, என்னையை நிற்க வச்சாங்களே அப்போ தான் எனக்கே இந்த விஷயங்கள் புரிஞ்சுது, அந்த மாதிரி வந்து இதுவும் புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காப்புல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எது எப்படியோ விக்ரம வந்து பிக் பாஸ் வச்சு செஞ்சது சூப்பராக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.